மைங்கிட்ட என்ன சொன்னா இன்ஸ்டாகிராம் டீஆக்டிவேட் பண்ணிட்டா, இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணல. இப்போ நான் புதுசா இன்ஸ்டாகிராம் என்னப்பா நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணக்கூடாதா? என்னோட ஃப்ரெண்டு நான் பேசினேன், ஏன் நீ இவ்வளோ இதா இது இவ்வளோ சீன் புரியலையே. ஹலோ டவுட் பண்றீங்க, அப்போ டவுட் பண்றீங்க. சந்தேகம் இருக்கியா? எனக்கு என்ன வேணும்னா ஐம் லுக்கிங் ஃபார் எ எமோஷனல் அவைலபிள் மேன். இப்போ வந்து கைண்ட் இல்லை, நம்ம இருக்க ஜெனரேஷன் நோபடி இஸ் கைண்ட் டு எனிபடி. மனுஷக்கு மனுஷன் மதிக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். உங்களுக்கு இன்னும் ஒரு 5 years கழிச்சு நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குல்ல, எப்படி உங்களை பார்க்கலாம்? நிறைய டாக்ஸ் இருக்கணும், பெட் லவர், டாக் லவர். திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. என் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க, ஆக்ட்ரஸ் ஜெயஸ்ரீ இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஜித்து. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். அப்படா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். ஸோ பிஸியா இருக்கீங்க, ஸ்மால் ஸ்கிரீனும் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ அதை விட பெரிய ஸ்கிரீன்ல நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஸோ நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். இப்போ நீங்க சீரியல்ஸ் பண்ணும்போது உங்களோட கேரக்டர் பார்த்துட்டு சூப்பரா பண்றீங்க, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணலாம். மறக்க முடியாத அப்ரிஷியேஷன் நீங்க எது நினைக்கிறீங்க? லைக் பீப்புள்கிட்ட இருந்து வந்து ஒரு ரெக்கக்னிஷனா இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது? ஆமா, அது வந்து மலர்ல வந்து போனா, நீங்க அந்த கேரக்டர் பேர் ஐஸ்வர்யா, நீங்க ஐஷு தானே சொல்லுவாங்க. அது நல்லா இருக்கும். சோயா உங்களை பத்தி நான் இன்டர்வியூ பண்றதுக்கு முன்னாடி ஆரண்டி பண்ணேன். அப்போ சொன்னாங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, அவங்க மாப்பிள்ளை வேணும்னா கூட அதுக்கே ஒரு பெரிய ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சிருக்காங்க, அதுக்கே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு, நீங்க அதை கேளுங்க அப்படின்னாங்க. எனக்கே இருக்கு. அப்படி என்னங்க வச்சிருக்கீங்க லிஸ்ட்? அப்படி என்ன லிஸ்டே இல்லைங்க, சிம்பிள் திங், இந்த மனுஷா இருக்கணும். ஏங்க இதெல்லாம் எத்தனை பசங்க இருக்கிறாங்க தெரியுங்களா? இன்னும் 90s பசங்கள கமிட்டடாக ஒண்ணு சுத்திட்டு இருக்காங்க. என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு உங்களுக்கு? எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லைங்க. இப்போதைக்கு பசங்களுக்கு வந்து ஈக்யூவே இல்லைங்க, எல்லாம் ஐக்யூ வச்சுதான் சுத்துறாங்க. ஒரு ஈக்யூனா எமோஷனல் கோஷன்ட், அந்த நிறைய மென்குள்ள இப்போ இந்த இருக்க ஜெனரேஷன்ல அந்த மிஸ்ஸிங்கா இருக்கு. ஒரு பொண்ணு வந்து இப்படி பொத்தி ஹேண்டில் பண்ண அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து ஐக்யூ ஆல்ஃபா அப்படிதான் அதுதான் பாப்பாங்க. எனக்கு என்ன வேணும்னா ஐம் லுக்கிங் ஃபார் எ எமோஷனல் அவைலபிள் மேன். இது வந்து ரொம்ப ஐ திங்க் எல்லா பொண்ணுங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன். இமோஷனல் கோஷன் ஹையா இருக்கணும். லவ்விங், கேரிங், லாயல்ட்டி வந்து பேர் மினிமம். அந்த எனி ரிலேஷன்ஷிப்ல அது வந்து பேர் மினிமம். அது கொடுத்துதான் ஆகணும். பசங்களும் கொடுக்கணும், பொண்ணுங்களும் கொடுக்கணும். அதான் மீறி என்னை பொறுத்த வரைக்கும் இமோஷனல் கோஷன் அது வந்து புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். ஸோ அது வந்து நம்ம அம்மா அப்பா காலத்துல இருப்பாங்கல்ல, அக்செப்டன்ஸ், அக்செப்ட் பீப்புள் ஹூ தே ஆர். இப்போ இல்ல பீப்புள், இப்போ ஹியூமன் லைக் பொதுவாவே யாருக்கு பேஷன்ஸே இல்ல. ரிலேஷன்ஷிப்னா இட்ஸ் லைக் எ பிளான்ட், அது டெய்லி நம்ம தண்ணி போடணும், அந்த செடி அப்புறம் தான் க்ரோ ஆகும். ஸோ இப்போ எந்த நம்ம ஜெனரேஷன்ல ஏதாவது ரொம்ப சரியால கிழித்து போடுறாங்க டிவோர்ஸ் அப்படினு ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் சோ ஈஸிலி, ரைட்? ஒருத்தர் மேல வந்து அந்த பர்சன் தான் வேணும், அது மேல வந்து அதுதான் அந்த மேல வந்து யாரும் எஃபர்ட் எடுக்க மாட்டாங்க. எஃபர்ட் இஸ் மிஸ்ஸிங். நம்ம ஜெனரேஷன்ல எஃபர்ட் இஸ் மிஸ்ஸிங். நீங்களும் மில்லியனல் தானே? எஸ், நானும் மில்லியன் தாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல ஆகல. நீங்க என்ன தேடுறீங்க? நானும் எனக்கு உங்களை மாதிரி எக்ஸ்பிரஷன்ல இல்ல, பொண்ணா இருந்தா போதும், அந்த ஒரு டைமுக்கு வந்துட்டோம் நம்ம. எனக்கும் ஹியூமன் மனுஷ மாதிரி இருந்துக்கணும். ஓகே, ஆமா அப்படிதான். இமோஷனல் கோஷன் ஹையா இருக்கணும். லுக்ஸ் மேட்டர் கிடையாது, உள்ளக்குள்ளதான். ஐ ஃபீல் அவுட்டர் லுக்கே இம்பார்ட்டன்ட் கிடையாது. இன்னர் பியூட்டி, அவுட்டர் பியூட்டி ஃபேட் ஆகுங்க. பியூட்டி சம்திங் விச் வில் ஃபேட். இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இல்லாம கூட போகலாம். ஆனா உள்ளக்குள்ள அந்த பியூட்டி வந்து எப்பவுமே இருக்கணும். ஸோ ஐ ஃபீல் பியூட்டிஃபுல் சோலா இருக்கணும், குட் ஹியூமன் பீங்கா இருக்கணும், லவ்விங் அண்ட் கைண்ட்னஸ். அது நான் எப்படி மறந்துட்டேன். இப்போ வந்து கைண்ட் இல்ல, நம்ம இருக்க ஜெனரேஷன் நோபடி இஸ் கைண்ட் டு எனிபடி. மனுஷக்கு மனுஷன் மதிக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். ஸோ அந்த கைண்ட்னஸ் இருக்கணும், ஹம்பிளா இருக்கணும், சமைக்கணும், இருங்க வேற சமைக்கணும், நல்லா கேர் பண்ணணும், லவ் பண்ணணும், ஒரு ஃபெமினின் சைட வெளியே காமிக்கணும். இப்பவே மஸ்குலரிட்டி பத்தி ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நான் ஆல்ஃபா, எனக்கு தெரியும் நீ ஆம்பளை தான், நீ மஸ்குலர் தான். ஆனா உள்ளக்குள்ள அந்த ஃபெமினிட்டி அது வந்து வெளியே கொண்டு வரலாம், வல்லடப்ப எடுக்கலாம். ஒரு ஆம்பளை வந்து அழுதா தப்பே கிடையாது.
ஸோ யா ஐ ஃபீல் a man ஓட ரியல் பியூட்டி இஸ் அவங்க ஃபெமினன் சைட் அவங்க வெளியே காமிக்கலாம். ஆமா, அது வந்து நிறைய பேரை கண்ட்ரோல் பண்ணி ஒரு கார்டட்டாவே இருக்காங்க. அந்த கார்ட் எடுத்துருங்க. பிலீவ் லவ் இஸ் மேஜிக், லவ் இஸ் எவ்ரிதிங். கண்டிப்பா நீங்க சொன்ன எல்லாமே இருக்கு. சரி, எதுக்கு ஒரு அப்ளிகேஷனை போட்டு வைப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. சந்தோஷம். இது இப்படியே கண்டினியூ வச்சுன்னா கல்யாண மாலைன்ற மாதிரி ஆயிடும் எடிட்டர். கண்டிப்பா. ஸோ நான் வந்து இப்போ அடுத்து ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட்டுக்குள்ள போறேன். நீங்க ஆர்டிஸ்ட்ல நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். நான் சொன்னையும் அது நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே. இப்போ நீங்க வந்து ரொம்ப ட்ரூவா லவ் பண்ண உங்களுடைய பாய் ஃப்ரெண்டு, நீங்க ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க, அவனை மீட் பண்றதுக்கு சர்ப்ரைஸா வரேன்னு நீங்க இருக்கீங்க. அப்போ அந்த பையன் இன்னொரு பொண்ணோட பேசிட்டு இருக்கான். ஓகே ஓகே ஓகே. சோ இப்போ நீங்க எப்படி பேசுவீங்க அதுதான் சீன். ஓகே, சீனா பேசணுமா? நீங்க ரியாக்ட் பண்ணணும். ஓகே ஓகே. சீன் புரிஞ்சதுல? புரிஞ்சிச்சு. இப்போ நீங்க ஒரு ரொம்ப நாள் கழிச்சு நீங்க வரீங்க உங்களோட பாய் ஃப்ரெண்ட் பாக்குறதுக்கு. ஓகே. இப்போ நீங்க அந்த பாய் ஃப்ரெண்ட், நீங்க அந்த பாய் ஃப்ரெண்டா, நீங்க வேற ஃபிகர் இல்ல வேற பொண்ணு கூட கடலை போட்டுட்டு இருக்கேன். டேய் என்ன பண்ற? நேர்ல. ஓகே. டேய் எங்க இருந்த? உங்க முன்னாடி தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி எங்க இருந்த? இதுக்கு முன்னாடி இங்க பக்கத்துல டீ கடையில இருந்தேன். யார் கூட இருந்த? நான் சதீஷ் கூட இருந்தேன். சதீஷ் கூட இருந்தியா? ஃபோன் காமி. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? சரி ஃபோன் எடு, நான் பார்க்கணும். சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். இதுக்குள்ள டவுட். நான் கால் பண்ணும்போது கால் வெயிட்டிங்ல வந்துச்சு. அப்போ யார் கூட பேசிட்டு இருந்தா? கணேஷ் பேசியிருந்தான். இந்த கணேஷ் யாரு? எனக்கு தெரியாது. கணேஷ் சதீஷோட ஃப்ரெண்ட் கணேஷ். சதீஷ் பேசணும்னு சொல்லி கணேஷுக்கு கால் பண்ணிட்டான். டேய் சீன்ல போடாத. ஃபோன் ஃபர்ஸ்ட் எடு. எனக்கு தெரியும் நீ ஏமாத்திட்டு இருக்க. மரியாதையில ஃபோன் கொடு ஃபர்ஸ்ட். இல்லனா நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு கூட தான் பேசிட்டு இருந்தேன். யார் அந்த பொண்ணு? இப்போ ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல மீட் பண்ணோம், பேசிட்டு இருக்கோம். இன்ஸ்டாகிராம் என்கிட்ட என்ன சொன்னா? இன்ஸ்டாகிராம் டீஆக்டிவேட் பண்ணிட்டா, இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணல. இப்போ நான் புதுசா இன்ஸ்டாகிராம் என்னப்பா நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண கூடாதா? என்னோட ஃப்ரெண்டு நான் பேசினேன். ஏன் நீ இவ்வளோ சீன் புரியலையே. ஹலோ டவுட் பண்றீங்க? அப்போ டவுட் பண்றீங்க. ஏமாத்திட்டு இருக்கியா? நான் அப்படி ஏமாத்திட்டு இருக்கியா? உன்ன மாதிரி ஃப்ராட் லைஃப்ல பார்க்கல. திஸ் இஸ் பிரேக் அப். ஐ டோன்ட் வாண்ட் டு see your face. உன் மூஞ்சி முழிக்காதே. உன் மூஞ்சி நான் பார்க்க விரும்பல. just go to hell. go. I hate you. சிரிச்சிட்டு பிரேக் அப் பண்றீங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். எனக்கு தெரிஞ்சு இந்திய உலக வரலாற்றுல சிரிச்சிட்டு பிரேக் அப் பண்ண நான் தான் சொன்னல. லீவ் அண்ட் லெட் லீவ். என்னமோ பண்ணுப்பா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. இப்ப நான் அந்த பொண்ணோட கமிட்டட் ஆயிடலாமா? அப்படியே மூஞ்சி முழிக்காது. அப்படியே போயிரு. இந்த பக்கம் வராது. அப்படியே போயிரு. சரி ஓகே ஃபைன். ஓகே, உங்களை சூடாக்க விரும்பல. காம். ஓகே. நான் இன்னொரு கேம் ஒன்று போலான்னு இருக்கேன். நீங்க ரகுமான் சார் சாங் நிறைய கேட்பீங்களா? கேட்டிருக்கீங்களா? நான் சம் ஆல்பம்ஸ் நான் சொல்றேன். அத ரன் ஆர்டர்ல 1 2 3 அப்படின்னு நீங்க ரேங்க் பண்ணலாம் எந்த இதுல வேணாலும். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம ரகுமான் சாங்ல இருந்து. ஓகே. ஃபர்ஸ்ட் மூவி ரோஜா. ரகுமான் சாரோட ஃபர்ஸ்ட் மூவி எத்தனாவதுல வைக்கலாம்? 7. ஓகே. ஃபர்ஸ்ட் மூவி புது வெள்ளை மலை அதெல்லாம் போட்டிருப்பாங்க. சரி ஓகே. பொன்னியின் செல்வன் த்ரிஷா படம்ல. த்ரிஷா ஐஸ்வர்யா 2. ஓகே. விக்ரம் சார் நடிச்சிருப்பாரு. ஏய் சம சாங். அந்த சாங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரொம்ப பிடிக்கும். ஆமா 5. என்னங்க பிடிக்குன்னு சொன்னீங்க 5ல வச்சிருக்கீங்க? சரி 3. ஓகே கண்மணி. ரொம்ப பிடிக்கும் அந்த சாங். 4 ஆல்ரெடி 4 கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். 4 கொடுக்கல. ஓகே 4. படையப்பா ரஜினி சார். 8. ராவணன் ஈஸ்வராய். 5 நான் கொடுத்துட்டேன். 5 கொடுக்கல. கொடுத்துட்டீங்க. 6. ஓகே. பிகில் தளபதி. தளபதி கண்டிப்பா 1ங்க. தளபதினால 1. ஓகே. ரிதம் கேட்டீங்க? தெரியுமே. ரிதம் 8. ஏங்க ரிதம்லாம் 8 என்னங்க? சரி ஓகே. சில்லுன்னு ஒரு காதல். அதுல 1ல அது ரொம்ப பிடிக்கும். ஆனா தளபதி கொடுத்துட்டீங்க. 1 கொடுத்துட்டீங்க. பேலன்ஸ் பண்ண 9. 2 கொடுத்துட்டானா? 3 கொடுத்துட்டேன். 4 கொடுத்துட்டேன். 9 10 தான் இருக்கு. சரி 9 சில்லுனோட காதல். முன்பே வா என் பிடிச்ச பாட்டுங்க. 9. என்னங்க நீங்க முன்பே ஸ்டேகோஸ் எனக்கு தெரியல என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு. நான் அதான் நீங்க தான் சூஸ் பண்ணி வச்சிருந்தீங்க. சரி ஓகே. விடிவி
வினய் தாண்டி வருவாயா ரொம்ப எல்லா சாங்ஸ் பிடிக்கும் அந்த அந்த படத்துல 10 10 தான் பேலன்ஸ்ல சரி 10 நீங்க பாருங்க விண்ணை தாண்டி வருவாயாங்க. அது 1ல இருக்கணும் ஆக்சுவலா சில்வரோட காதல் விடிவி 1 and 2ல இருக்கணும். சரி ஒன்னு இப்ப உங்களுக்காக ஒரு இது மட்டும் கொடுக்குறேன். இப்போ நீங்க வந்து 1ல பிளேஸ் பண்ணிட்டு 1 இருக்கிறத ஏதாவது ஒரு நம்பர்ல போடணும்னா இதுல போடலாம். விடிவி 1 பிகில் பிகில் வந்து 8. 8 ஓகே ஃபைன். ஓகே அப்போ வினய் தாண்டி வருவாயா தான்ல? யா நம்பர் 1 இல்ல வேற ஏதாவது மாத்தி பண்ணிக்கலாம், இத ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துக்கலாம்னா வேற ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல விடிவி தான். விடிவி தான். சூப்பர். ஓகே இப்போ அது மாதிரி வந்து இப்போ அனிருத்தோடது அனிருத் இது போலாம். ஃபர்ஸ்ட் அனிருத் அவரோடது வந்து லியோ. லியோ சாங்ஸா 10 on அத பாக்குறீங்களா? லியோ லியோ சாங்ஸ் எல்லாமே சூப்பர் தான். தளபதிங்க நல்லா பாத்தீங்க. கண்டிப்பா 10 on 10. 10 குடுக்குறீங்களா? 10th பொசிஷன் இல்ல பொசிஷன் அதேதான் சேம் கேம் சேம் பொசிஷனா? சரி கொஞ்சம் இப்போ டவுன் பண்ணலாம். 7 பண்ணலாம். தளபதி ஃபேன் 7 ஆனீங்க. நான் நிறைய क्वेश्चंस கேட்க போறீங்க. அப்ப நான் மாட்டி விடுவீங்க எனக்கு. 7 3 ஃபர்ஸ்ட் மூவி 3 நீ பார்த்த விரல் நீ அது 2 ஓகே. ரெமோ சிரிக்காதே சிரிக்காதே சிரிப்பாதே 3 ஓகே. அடுத்தது தலைவரோட படம் ஜெயிலர். அலப்பற கிளப்பறோம் ரத்தமாரே ரத்தமாரே அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. 5 ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு 5 தானா? நீங்க இதுக்கு மேல நிறைய क्वेश्चंस வர போகுது தெரியும் எனக்கு. சோ பை சேஃபர் சைட் 5. ஓகே. விக்ரம் கமல் சார் அந்த சாங் ரொம்ப பத்தல பிடிக்கும். பத்தல குட்டி பத்தல பேக்ரவுண்ட் மியூசிக்ல நல்லா இருக்கும். ரோலெக்ஸ் மியூசிக்ல 6 ஓகே. கத்தி 9 கத்திங்க விஜய் சாரோட மூவி. சாங்ஸ் எனக்கு கரெக்ட் ஞாபகமே இல்ல இப்போ. சோ 9 ஆத்தியனை நீ பார்த்த ஆமா ஆமா தெரியும் பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் 9 ஏங்க எல்லாம் சொல்லியுமே என்ன கொடுத்தீங்களா? சரி 3 ஆயிச்சா ப்ரோ? ஷாரா? 3 ல ஆல்ரெடி கொடுத்தாச்சு. 4 சரி ஓகே 4. அடுத்தது விஐபி தனுஷ் படம். அந்த சாங்ஸ் ரொம்ப வேலை இல்ல. ஆமா அந்த சாங்ஸ் ரொம்ப சூப்பர். சொல்லுங்க இருங்க 1 ஃப்ரீயா இருக்கு. அம்மாக்கு ஒரு சாங் இருக்குல்ல அம்மா பையன் அம்மா ரொம்ப எமோஷனல் சாங் அது. 2 ஆல்ரெடி 2 கொடுத்துட்டீங்க. நோ ஸ்லாட்ல புக் பண்ணிட்டீங்க. 7 புக் பண்ணிட்டீங்க. 6 8 ஆல 8 அம்மா அம்மா ஆப்ஷன் இல்ல. நம்பர் 1 நம்பர் வெச்சிருக்கேன். ஏங்க அம்மா அம்மா சரி ஓகே அம்மா நீங்க இப்ப எமோஷனல் பிளாக்மெயில் பண்றீங்க. சரி 1 அம்மாக்காகவே 1 ஓகேவா? ஓகே அம்மாக்காக 1 ஓகே. நானும் ரவுடிதான் 8 தங்கமே தங்கம் ஏங்க அதுக்கு 8 தானா? வேற ஆப்ஷன் இல்லங்க என்கிட்ட. 8 9 10 தான் காலி. ஓகே லாஸ்டா பேட்டை 10 பேட்டை 10 தலைவரோட ஸ்வாக் அந்த இது சிம்ரன் மேம் இருக்காங்கல அதெல்லாம். ஆமா இல்ல திரும்புதே இருந்தாலும் 10 தான். 10 தான் ஆப்ஷன் இல்ல எல்லாம் புக் ஆயிடுச்சு ஸ்லாட் புக். சோ ஃபைனலி யார் வின் பண்ணாங்கன்னா அம்மா தான் வின் பண்ணியாச்சு. தட்ஸ் ஃபார் யூ மாம். சரி ஓகே எல்லாருக்கும் அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். சோ அதனால ஓகே ஃபைன். ஓகே அடுத்தது என்ன அப்படின்னா ஓகே இப்போ நீங்க எப்படி தப்பிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். சோ அடுத்தது வந்து ஒரு ஸ்பெஷலான இது. இப்போ எப்படி தப்பிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். நீங்க தளபதியோட ஃபேன்னு நீங்க சொன்னீங்கல்ல, தளபதியோட ஃபேன் தானே? இப்போ அதே மாதிரி ரேங்க் பண்ண போறீங்க. ஹியூமனிட்டி இது ஃபேனுங்க. சரிங்க ஓகே ஏதோ ஒண்ணு. இப்போ அவங்க நடிச்ச மூவிஸ் நான் சொல்றேன் நீங்க ரேங்க் பண்ணணும். ஓகே ஆக்ட் பண்ணுமா? வாங்க ஃபர்ஸ்ட் வாரிசு. ஏய் சத்தியமா மாட்டி விடாத. சும்மா ட்ரை பண்ணுங்க வாரிசு. இது சீன் சொல்லுங்க. இல்ல ஆக்ட் பண்ண சொல்ல லைக் ரேங்க் பண்ண சொல்றேன். ஓ ரேங்க் சொல்றீங்களா? சேம் கேம் சேம். ஓகே ஒன்லி தளபதி படமா? ஒன்லி தளபதி படம். வாரிசு 10ல வெச்சுக்கலாம். இன்னும் இதுக்கு மேல நிறைய படம் நல்ல படம் வரும். அது சரி ஓகே வாரிசு 10. தம்பி நோட் பண்ணப்பா 10. கத்தி 8 டபுள் ஆக்ஷன் என்னமா ஏங்க சூப்பர் ஹிட் படங்க தளபதியோட. சரி 8 இஸ் நாட் பேட். 8 சரி ஓகே நோட் பண்ணிக்க தம்பி. மெர்சல் அட்லி படம்ல அட்லி படம் 5. இதே மாதிரி இன்டர்வியூ சீன்ல இருக்கும். அப்படியே ஆமா இருக்கும்.
இந்த ஆளு 5 தான். சரி ஓகே. பிகில். பிகில் அது நல்ல படம். 3 சேம் அட்லி அவரோடது. 3 ஆமா. நயன்தாரா உங்களுக்கு நயன்தாரா பிடிச்ச லேடி சூப்பர் ஸ்டார். ஷீ இஸ் தேர். 3 இல்ல. மாஸ்டர் ஜேடி. ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். 2 மாஸ்டர் 2. ஓகே ஃபைன். கோட். 9 கோட் என்ன 9ஆங்க? ஆமாங்க 9. தலையோட சீன்லாம் ரெஃபரன்ஸ்ல இருந்தது. அஜித் சாரோட ரெஃபரன்ஸ்ல இருந்தது. பிரசாந்த் சார் நடிச்சிருந்தாங்க. பிரபுதேவா நிறைய பேர் இருந்தாங்க. ஆமா. சேல் ஆகல. They all were good. They all nailed it. ஓகே. லியோ. த்ரிஷா மாமா. த்ரிஷா படம். கியூட்டா இருக்குல்ல? 1 கொடுக்கலாமா? ஓகே. ஓகே 1. ஓகே. லியோ 1ல. லியோ 1. பாருங்க எல்லாம் கத்திலாம் இப்போ 8ஆ. லியோ 1 சரி இருங்க வச்சுக்கோங்க. தளபதி ஃபேன்ஸ் பாத்துக்கங்க. துப்பாக்கி. கூகுள் பண்ணி உங்களுக்கு பிடிக்கும்னு வேற சொல்லிருந்தீங்க. அந்த சாங்ஸ் பிடிக்கும். ஆமா. படமும் சூப்பரா இருக்கும். ஆமா. தம்பி 3 காலியா இருக்கா? 3. நோ நாட் அவேலபிள். வேற என்ன காலியா இருக்கு? 9 காலியா இருக்கா? 4 காலி. 4. ஓகே. பீஸ்ட். பீஸ்ட் சம படம். ஐயோ அத நான் 1 லியோல கொடுத்துட்டேனே. சரி 7. அப்ப ஃபர்ஸ்ட் எது கொடுத்திருக்காங்க? லியோ. குட் டிசிஷன் தான். ஏங்க லியோ துப்பாக்கி கத்தில இருக்கு. சரி துப்பாக்கி ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கலாமா? அவங்களுக்காக நம்ம ஜித்துக்காக ஃபர்ஸ்ட் துப்பாக்கி. நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்றேன். ஆனாலும் பாருங்க என் மெமரி நல்லா இருக்கு. சரி ஓகே. உங்களுக்கு சர்க்கார். ஓகே 6. ஓகே ஃபைன். இப்போ வந்து ஏதாவது ஒன்னு மாத்திக்கலாம். இந்த மூவி நான் மாத்திக்கிறேன் அப்படினா ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் இத மட்டும் நான் மாத்திக்கிறேன். லியோ வேணாம்ப்பா. இந்த மூவி பிகில் நம்பர் 1 கொடுத்துக்கலாம். ஏன்னா அது நயன்தாரா இருக்காங்க. நிறைய அது women oriented ப்ராஜெக்ட் அது. நிறைய ஃபீமேல் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட். சோ 1 பிகில். இந்த மொமெண்ட்ல உங்க அப்பாவை எவ்வளவு நீங்க மிஸ் பண்றீங்க? அப்பாவை நான் டெய்லி மிஸ் பண்ணுவேன். ஐ மிஸ் him every second, every minute of my life. ஆனா அவங்க கூட தான் இருக்காரு. ஆனா பிசிக்கலி அவங்க இல்ல. ஆனா என் கூட தான் இருக்காரு. இப்போ நான் உங்க கண் முன்னாடியும் உங்க முன்னாடியே உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில இருக்கனால எல்லாம் என் அப்பா தான். He only supported me. உலகத்துல இருக்கும் போதே he supported me. உலகத்துல இப்போ இல்லை அவங்க. ஆனாலும் சப்போர்ட்டிங் மீ அண்ட் மை மாம். ஸோ நானும் என் அம்மாவும் டெய்லி என் அப்பா பத்தி பேசுவோம், மிஸ் பண்ணுவோம். ஏன் கூட தான் இருக்காரு. சி கேமரால காமிக்கலாமா? என் டேட்டூ இங்க இதுதான் அவங்க டேட்டூ. அப்பாவும் சைல்டும். ஓ சூப்பர். லவ்லி. கூட தான் இருக்காரு. I don't miss him because he is within me. கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. Physically I miss his physical body. ஆனா வந்து ஸ்பிரிச்சுவலி வந்து நான் ரொம்ப இப்போ I'm very spiritual person. ஸோ தெரியும் எனக்கு நம்ம பிடிச்சவங்க நம்ம விட்டு எங்கேயும் போகாத, நம்ம கூட தான் இருப்பாரு. We just சைன் கொடுப்பாங்க. லைஃப்ல சைன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ யா he is with me. கண்டிப்பா அவங்களோட blessings கண்டிப்பா உங்களுக்கு. Thank you. இப்போ என் அம்மா தான் எனக்கு அம்மாவும் அப்பாவும். என் அம்மா தான் இப்போ 2 ரோல் என் லைஃப்ல ப்ளே பண்றாங்க. ஒரு அப்பா ரோலும் என் அம்மா ப்ளே பண்றாங்க. ஆமா. ஜெயஸ்ரீ உங்களுக்கு சொசைட்டில இந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இத வந்து மாத்துனா நல்லா இருக்கும், இது இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா உங்க மனசுல எது தோணுது? மக்கள் வந்து பெட்ஸ், டாக்ஸ் அண்ட் கேட்ஸ்க்கு ட்ரீட் பண்ண விதம் சரியாவே இல்லை. கல் அடிக்கிறாங்க பொதுவாவே ஸ்ட்ரீட்ல. அவங்க சொந்த டாக் மட்டும் டாக், ரோடு டாக் வந்து சும்மா யாரும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜீவம் உலகத்துல கடவுள் கொடுத்திருக்காரு. எவ்ரிபடி ஹேவ் ரைட்ஸ் டு லிவ் பீஸ்ஃபுல்லி. ஆனா வந்து அவங்களுக்கு வந்து ஹாப்பியா வைங்க. ஹாப்பியா வைக்க முடியலன்னா அட்லீஸ்ட் பேடா ட்ரீட் பண்ணாதுங்க. ஒரு பேசிக் ஹியூமனிட்டினா ஒரு தண்ணி, ஃபுட்டு, இன்னும் உங்களால என்ன முடியும் அதாச்சும் பண்ணுங்க. பெட் ஷெல்டருக்கு வந்து சப்போஸ் நீங்க ரோட்ல வந்து நிறைய டாக் நம்ம பார்ப்போம்ல, கால் இல்லை கை இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் என்ன முடியும்னா நான் போயிட்டு ஃபிசிக்கலி ஐ கேன் கோ அண்ட் லிஃப்ட் தம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து ஃபோனில் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குல்ல, டாக் ரெஸ்கியூ, நான் ஃபோன் பண்ணி ஆக்சுவலி ஐ கால் தம். இந்த மாதிரி அந்த இடத்துல டாக்ஸ் பார்த்தங்க, கொஞ்சம் ரெஸ்கியூ பண்ணுங்க, அந்த மாதிரி நிறைய அப்புறம் பண்ணுவாங்க. தே வில் ஹெல்ப். அந்த டாக் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க ரெஸ்கியூ சென்டரில் வச்சுப்பாங்க. ஸோ சொசைட்டியில் எந்த விஷயம் தான் ஹியூமனிட்டி மட்டும் ஹியூமனிட்டி கில் பண்ணிடாதுங்க. அனிமல்ஸ்க்கு கொஞ்சம் பாசம் கொடுங்க. அவங்க உலகத்துல அன்கண்டிஷனல் லவ் கொடுத்த ஒரே ஜீவம் தான் கொடுப்பாங்க அனிமல். எங்க மனுஷங்களுக்கே கொடுக்க முடியாது, எங்க அனிமல்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ அது மட்டும் கொஞ்சம்
கல் அடிக்கிறாங்க, ம், ரொம்ப பேடா ட்ரீட் பண்றாங்க. ம். நிறைய சாடிஸ்ட் பீப்புளும் டாக்ஸ் மேல நிறைய ரேப் அட்டம்ப்டும் இருக்கும். Yes. டாக் மேல ரேப் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து கேட்டா ரொம்ப காண்டா இருக்கும். ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாவே ஃபீல் ஆகும். அது மட்டும் இருக்கக்கூடாது. ம். ஐ திங்க் அனிமல்ஸ் மேல கொஞ்சம் பாசம் காமிங்க. கொஞ்சம் பாசமா இருங்க. கண்டிப்பா. உங்களுக்கு இன்னும் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குல்ல? எப்படி உங்கள பார்க்கலாம்? நிறைய டாக்ஸ் இருக்கணும். பெட் லவர், டாக் லவர். என் சுத்தி நிறைய டாக்ஸ் வந்து அவங்க சுத்திட்டு இருக்கணும். ஒரு பெரிய கார்டன் இருக்கணும். அவங்க டாக்ஸ் ஒரு ஐ சீ மை ஹியூமன்ஸ் டூ. ஹியூமன் பீயிங்கும் இருப்பாங்க. கூட நிறைய டாக்ஸ் இருக்கணும். ஓகே. கெரியரா? கரியர் வைஸ் கண்டிப்பா ஐ வாண்ட் டு ரியலி ஷைன். கரியர் வைஸ்ல நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு. அது வந்து பை காட் கிரேஸ் எல்லாம் அமையணும் கரெக்டா. ஷுட் கெட் கோயிங். ஓகே. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இப்ப என்னென்ன சைன் பண்ணிருக்கீங்க? என்னென்ன போயிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு? இப்போ முக்குத்திம்மன் ஷூட் 2 முடிச்சிருக்கேன். இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து அது பைப்லைன்ல இருக்கு. ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சிருக்கோம். அது சூப்பர். வந்து ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் ஷெட்யூல் பேலன்ஸ் இருக்கு. இதுதான். ஓகே. வந்தாரை வாழ வைக்கும் சிங்காரச்சனின்ற மாதிரி தமிழ்நாட்டுல மற்ற மொழியிலிருந்து இங்க வந்து நடிச்சவங்க இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஷைனா இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல நீங்களும் இருக்கணும்னு நான் இந்த இடத்துல தேங்க் யூ சொல்லிக்கிறேன். சோ மச். தேங்க் யூ. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்டர்வியூல இன்னொரு இதுல நம்ம சந்திக்கணும். கண்டிப்பா. நீங்க அதுக்கு இன்டர்வியூ கொடுக்கணும். ஓகே. தேங்க் யூ. கண்டிப்பா. Nice தேங்க்ஸ் ஃபார் த to- டைம். ஓகே. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் நல்லா சக்சஸ் ஆவருக்கு. தேங்க் யூ. Nice to தேங்க்ஸ் meet ஃபார் you, த டைம். Jitu. Thank you, Jitu.